ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் எலமெண்ட்ஸ் மெஹந்தி கிளாஸுடைய பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பேசிக் எலமெண்ட்ஸில் லைன்ஸ் வந்து எப்படி போடுறது, லைன்ஸோடைய டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, நம்ம பேலன்ஸ் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலையோ அந்த எலமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன்ஸ் வந்து பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லைன்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே போல் வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து டாட்ஸ் வந்து போடும்போது உங்களுடைய ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரே பிளேஸில் வந்து உங்களுடைய கோனை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். கோனை வந்து ஒரு பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரெஷரை மட்டும்தான் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ரெஷரை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வந்து போடுவாங்க. ஸோ இது போல் போடுறது வந்து நம்மளுக்கு கரெக்ட் மெத்தட் கிடையாது. சில பேர் வந்து ரவுண்ட் போட்டு அதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுவும் வந்து கரெக்ட் மெத்தட் கிடையாது. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி சொன்னேன்னு ஒரே பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷரை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைரல் வந்து பார்க்குறோம். ஸ்பைரல் வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா டிசைனும் வந்து ஈஸியாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெய்ல்ஸ் பார்க்குறோம். டெய்ல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வால் மாதிரி வந்து போடுறது. மேலே இருக்க டெய்ல்ஸ் வந்து நம்ம எப்படி போட்டிருப்போம்னா ஒரு டெய்ல்ஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி இன்னொரு டெய்ல்ஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம கீழே பார்த்த மாதிரியே, ஓகேங்களா, டிசைன் வந்து கீழே பார்த்த மாதிரியே இருக்கும். இன்னொரு டெய்ல்ஸ் வந்து போடும்போது அது மேலே பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டிசைனு, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ம்ஸ் பார்க்குறோம். ஆர்ம்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அது மேலே என்ன பண்ணுங்கன்னா ஒரு டாட் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மேலே வந்து டாட் வந்து நான் எதுக்கு போட சொல்கிறேன்னா, பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அப்போ தான் இது ட்ரா பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆர்ம்ஸ் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து டாட் வச்சுட்டு நான் ட்ரா பண்ண சொன்னேன், ஆர்ம்ஸ் வந்து போட சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ச் மாதிரி இருக்கிற ஆர்ம்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஆர்ச் ஆர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ஜிக்ஸாக் அம்ஸ் இல்லைனா வந்து ட்ரையாங்கிள் அம்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸு பேசிக்கான மெகந்தியோடைய பேசிக்கான எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ். ஸோ டியர் ட்ராப்ஸ்க்கு வந்து நம்ம மேலே வந்து நம்ம டாட் வச்சுருப்போம்ல, அந்த டாட் வந்து நீங்கள் கீழே வந்து போட்டுக்கோங்க. அதை அப்படியே கீழே வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதை பார்க்க வந்து எப்படின்னா கண்ணீர் துளி போல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை டியர் ட்ராப்ஸ்னு வந்து நம்ம சொல்கிறோம். அகெயின் வந்து ட்ராப்ஸ் வச்சுட்டு நீங்கள் கீழே இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து பார்க்குறோம். ஸோ லீஃப் டிசைனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டியர் ட்ராப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணும், டாட் வச்சுட்டு கீழே வந்து இழுத்து விடுறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு டாட் வச்சுட்டு கீழே வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து லீஃப் டிசைனு. திரும்ப அகைன் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சின்ன லைன் போட்டு ஒரு ட்ராப் வச்சுட்டு அதை மேலே இழுத்து விட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு பேசிக்கான மெகந்திக்கு வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி போடுறதுன்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களால் பேசிக்கான மெகந்தி டிசைன் வந்து எப்படி போடுறதுன்ட்டு உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த பேசிக் எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.